அன்போடு பாராட்டப்படுகின்ற நம்முடைய மக்கள் முதல்வர், என்றென்றைக்கும் புதுவை மாநிலத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர், எங்களுடைய பாசத்திற்குரிய மக்கள் முதல்வர் மரியாதைக்குரிய என்ஆர்ஐ அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். சட்டப்பேரவையுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏம்பலமார் செல்வம் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறையுடைய அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய விவசாயத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தேனி ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய சிவில் சப்ளை துறையுடைய அமைச்சர் திருமுருகன் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய அமைச்சர் ஜான்குமார் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். இன்றைக்கு எதிரிலே அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு ஆரோவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமைக்குரிய பெரியவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு திரளாக கூடியிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்கள், சகோதரிகள், இளைஞர்கள், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள், தொலைக்காட்சி துறை சார்ந்த நண்பர்கள், உங்கள் அத்துணை பேரையும் புதுவை அரசின் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சார்பாக வருக 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 என்று அன்போடு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு மகத்தான நாள். இந்த நன்னாளிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குடனாரின் வாக்கு கிணங்க 2019ஆம் ஆண்டு கொரோனா என்ற கோரப்பிடியிலே நம்முடைய உலக நாட்டில் இருக்கின்ற அத்துணை மக்களும், இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலக நாட்டில் இருக்கின்ற அத்துணை மக்களும் சிக்கி தவித்த நேரத்தில், தங்களுடைய உயிரை பலிதானமாக்கிய நேரத்தில், நம்முடைய ஆபத்தாண்டவனாக, ஒரு பிரம்மனாக, சிவனாக, விஷ்ணுவாக நம்மை எல்லாம், நம்முடைய உயிர்களை எல்லாம் கொரோனா என்ற தடுப்பூசியின் மூலமாக நம்மளை எல்லாம் காத்த நம்முடைய அருமைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து அவற்றை எல்லாம் சிறப்பான முறையிலே செயல்படுத்துவதற்குரிய அந்த மகத்தான மாமனிதர் இன்றைக்கு நாம் மறந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மறந்திருக்க முடியாது. ஏனென்றால் 2020